அவனை விடு, நம்ம ஃபிஷிங் பண்ணலாம் வா. அப்படி போட நம்மள பிடிக்க வந்திருக்கானுங்களா? யார் இவனுங்களா? நாங்க யாருன்னு இப்ப காட்டுறோம். சில மிருகங்கள் நம்மள பிடிக்கிறதுக்கு மேல வந்திருக்காங்க. அவங்கள ஒரு வழி பண்ணி ஆகணும். வாங்க. நீனும் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபிஷங்கள் எங்களை மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டோம் நாங்க ரப்பிஷ். இனிமேல் ஆக மாட்டோம் செல்ஃபிஷ். சனி, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? மீனுங்கள்லாம் கடல்ல பெரிய ஆளுங்க. அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுத்தேதான். ஹாய், என்னோட பெரிய ஏலியன். இவன் என்னோட தம்பி மீலியன். இவன் எதை பார்த்தாலும் ரொம்ப ஃபீல் ஆயிடுவான். இந்த மண்ணு என்னோட அம்மா. இந்த பில்டிங் என்னோட அப்பா. இந்த கார்டன் என்னோட சிஸ்டர்ஸ். இந்த பாறைகள் என்னோட பிரதர்ஸ். அடடா, இது யாரு? இவன் எவ்வளவு அழகா இருக்கான். சரி, காலை குலுக்கலாம். இந்தா குடே. அப்படி பாக்காதீங்க, இதுதான் எங்களுடைய கை, கால் இல்ல. எங்க கிரகத்துல எல்லாமே தலைகீழா இருக்கும். நீங்க ஆயின்னு சொன்னா நாங்க பாயின்னு சொல்லுவோம். எங்க கிரகத்துல ஏதாவது விஷயம் கேட்டோம்னா இந்த காதுல வாங்கி அதை அந்த காதுல அப்படியே விட்டுடுவோம். ஆஹா, ரொம்ப பேசுற. உன் வாய் அப்படியே அடிச்சு உடைச்சிட்டுமா? இப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்க அப்படியே பயந்துருவோம். ஏய், யாரா இவனுங்களா? மூக்குல ஆண்டனா வச்சுக்கிட்டு டிவி மாதிரியே இருக்கானுங்க. இவன் நம்மள கலாய்க்கிறான். எனக்கு அழுகையா வருது. விடாதானாத்த. சனி, நீ இந்த கிரகத்துல மட்டும் தான் வில்லன் நினைச்சேன். ஆனா நீ பெரிய ஆளுப்பா. இந்த யூனிவர்ஸுக்கே நீங்க மிகப்பெரிய வில்லனா இருந்திருக்க. ஏய், இப்ப தெரிதா நான் யாருன்னு? என்னுடைய முழு சக்தி இப்ப நான் காட்டுறேன். ராசக்கா 10 கிலோமீட்டர் ஓடினா கூட வயிறு உள்ள போகாது. ஆனா சன்னி குத்துற ஒரே குத்துல வயிறு எப்படி உள்ள போயிருச்சு பாரு. செம்ம பஞ்சுல. அண்ணாத்த இவன் என்ன வயித்துல குத்திட்டான். எனக்கு ரொம்ப வலிக்குது. அவன் தப்பிச்சு போயிடக்கூடாது. வா, அவனை போய் பிடிக்கலாம். எங்க ஆள் மேல நீ கை வைக்கிறியா? சனி கண்டிப்பா இவங்க தேடி வந்த எதிரி கிடையாது. நம்ம சன்னியை காப்பாத்தியே ஆகணும். உங்க பிளானட்டுக்கு இது வரைக்கும் சன்னி வந்ததே இல்ல. உங்க எதிரியை நீங்க உங்க பிளானட்ல தேடுங்க. என்கிட்ட அதெல்லாம் சொல்லாத. நான் டேப்லயே மேட்ச் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. நீங்க எவ்வளவு ஸ்பீடா டைப் பண்றீங்க? நல்ல வேலை இங்க வந்துட்டேன். இல்லனா அந்த ஏலியன்ஸ் என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. மாட்டேன்டா. சன்னியை விடுங்க. என்ன பண்றீங்க? நாங்க முதல்ல முழுசா எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியில கவரை துப்பிடுவோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன எங்க கூட்டிட்டு போற? என்ன விடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டார்கெட் லாக்ட்.
ஆஹா, இன்னைக்கு இவனுங்க என்ன உயிரோட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அண்ணாத்த நாம இவனுக்கு உதவி பண்ணியே ஆகணும். டேய் சும்மாறா, அவன் நம்மளோட எதிரி. எக்காரணத்து கொண்டோ நீ எதிரிகளுக்கெல்லாம் சென்டிமெண்ட் ஆகவே கூடாது. அவன் மேல வரா, அவனை எப்படி அடிக்கிறது? நம்ம கையில இருக்கிற ஏர் பம்பை வச்சு அவனை அடிச்சு துரத்துவோம். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இரு இரு, இன்னும் சீன் முடியவே இல்ல. என்னடா இது, நாக்கா இல்ல லாக்கா? இந்தா சாப்பிட. அங்க பைக் இருக்கு, வாங்க அதுல போயிடலாம். நம்ம கிட்ட அது தப்பிக்கவே முடியாது. வண்டி ஸ்டார்ட் ஆகலடா, சீக்கிரமா கிக் பண்ணி தொலை. ஓகே, கிக் பண்ணவே இல்ல. இதா வாங்கிக்கோ. டேய் கழுத, நான் சனியாவாடா கிக் பண்ண சொன்னேன், ஸ்கூட்டர் தானடா கிக் பண்ண சொன்னேன். பார்த்தல என்னோட இந்த பலத்தை. என்னது கையில பலமா? அப்ப அந்த பலத்தை பாத்திர வேண்டியதுதான். அவனுக்கு கையில பலம், ஆனா உனக்கு நாக்குல தானே பலம். அட இவன் தான் நம்மளோட வில்லன் சன்னி லியோனா. அவனை பிடிங்க, விடாதீங்க. என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. வேற கிரகத்துல இருந்து வந்துட்டு என்ன அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. இவன் ஷாக் அடிக்க வைக்கிறான். இவனுக்கு ஏதாவது முதல்ல பண்ணி ஆகணும். அவன் பெரிய பிரச்சனை பண்ணுவான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா நாங்க நினைச்சா எங்களால எது வேணாலும் பண்ண முடியும். வேண்டாம், தண்ணி வேண்டாம். அப்படியா? அப்ப தண்ணி தான் இவனோட எதிரி. அட்டாக். இவனை தடுத்து நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஃபயர் என்ஜின். இன்னும் கொஞ்சம் சாச ஊத்திக்கலாம். அட என்னாச்சு, அதுக்குள்ள தண்ணி தீந்து போச்சா என்ன? டேஸ்டி. எப்படி இதுல தண்ணி வருது? திடீர்னு நின்னு போச்சு. கீரை வேணுமா? கீரை கீரை வேணுமா? கீரை கீரை வேணுமா? கீரை. கீரையை பார்த்தவன உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கா செல்லம்? அதனால உனக்கு ஒரு மாசத்துக்கு கீரை மட்டும் தான் தருவேன். எதுக்குடா நீ இந்த அளவுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ற? பேசாம அந்த தண்ணியை நீ செடிக்கு ஊத்திருக்கலாம்ல. என்னப்பா ஆட்டோ, பணம் வாங்கணுங்கிறதுக்காக அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடணுமா என்ன? ஓ இல்ல பபட், இவன் ஆட்டோக்காரன்லாம் இல்ல. இது என் ஃப்ரெண்டோட பெட்டு ஆந்த. ஆந்த இது நம்ம கூட தங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். சாரி, மூஞ்ச பார்த்தா மீட்டர் மாதிரியே இருந்துச்சு, அதான் ஆட்டோக்காரன்னு நினைச்சிட்டேன். சரி இருக்கட்டும், உன் பேர் என்னன்னு சொல்லு. என்னோட பேரு வந்து அடடா, மோசமான பேருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேட்டோன்னே தூங்கிட்டான். இதோட பேரு ஆந்த கண்ணு. இவன் பகல்ல தூங்குவான், ராத்திரில எந்திரிச்சு வேலை செய்வான். நான் ராத்திரி ஏன் தூங்காம இருக்கேன்னா, இவனோட இந்த தாடியும் முடியும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஆமா இவன் இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருப்பான்? வெனஸ் நைட்டு வரைக்கும். வெனஸ் நைட் இல்லப்பா, வெனஸ் டேன்னு சொல்லணும். நாங்க நைட்டு வாழ்றதால எல்லாத்தையும் நைட்டுன்னு தான் சொல்லுவோம். சரி, நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. டேய் எழுந்துடுறா, எழுந்துச்சு சொல்லு. என்ன ரகசியம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. ஆமா, நான் எங்க விட்டேன்? வெனஸ் நைட்டு வந்து அது வந்து டேய் அத சொல்லிட்டடா, முதல்ல ரகசியத்தை சொல்லு. ராத்திரி வந்துருச்சு. ராத்திரியில குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் முழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ போட்டுற வேண்டியதுதான். காலை வணக்கம் பெரியப்பா, காலை வணக்கம் அன்புள்ள சித்தப்பா, நான் விளையாடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லாரும் எங்க இருக்காங்க? என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க? எனக்கு இப்ப விளையாடணும். எல்லாரையும் எழுப்பிடுறதா? என் கனவுக்குள்ள வந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கனவில்ல, நிஜம்தான். அந்த ஆந்தை தான் நம்மள எழுப்புச்சு. எனக்கு விளையாடணும். என் கூட வந்து விளையாடுங்க. புடிங்க பேஸ்கெட் பால. சாரி, நம்ம பேட்மிண்டன் விளையாடலாமா? சரி, இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடலாம். அணி என்ன, பால என்கிட்ட கொடுங்க. உண்மையான பிளேயர் சாஃப்ட் பால்ல விளையாட மாட்டாங்க, ஹார்ட் பால்ல தான் விளையாடுவாங்க. லூஸ் பால்ல தான் எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம் முடிஞ்சதும் எங்க டீச்சர் எனக்கு பால்ஸ் தான் கொடுப்பாங்க. அட ஆந்த மண்டையா, அது பால் இல்ல, ஜீரோ. சரி விடுங்க, நான் எப்படியோ ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆள் ஆயிடுவல்ல. ஐடியா, நமக்கு அடிபட்டிருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டா நம்ம நிம்மதியா தூங்கலாம். சரி, நான் சொல்றேன். அந்த கண்ணா, எங்களுக்கு அடிபட்டிருக்கு. இந்த பொய்ய சொல்லிட்டு நாங்க நிம்மதியா தூங்க போறோம். அட தேவையில்லாம எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? சரி ஓகே. அந்த கண்ணா, அப்படி ஒரு பொய் சொன்னாதான் நாங்க நிம்மதியா தூங்க முடியும். உண்மையிலே எனக்கு ஏத்த ஃப்ரெண்டு நீதான். வாங்க நம்ம எல்லாரும் கபடி விளையாடலாம். இங்க பாருங்க, நான் ஜெயிச்சிட்டா இன்னொரு கேம் விளையாடலாம். ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா தாராளமா நீங்க போய் தூங்கலாம். கபடி 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 கபடி. சரி விடுங்க, விளையாட்டை நிறுத்திக்கலாம். இது தூங்க வேண்டிய நேரம். நீங்க போய் தாராளமா தூங்குங்க, போங்க. உங்க மேல ஆணையா சொல்றேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சதால இன்னொரு கேம் நம்ம விளையாடலாம். வாங்க. அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நேர்மையா ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா குறுக்கு வழியில போயாவது அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஐடியா. என்ன தைரியம் உனக்கு? நான் கண்டிப்பா விளையாடணும். அதுக்காக இவங்க தூங்கவே கூடாது.
என்னடா இவன் கிச்சிலிக்க மூட்டிக்கிட்டு இருக்கான்? இவனை என்ன பண்றேன்னு பாரு. நீங்க எங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க பாருக்கு இந்த நீல கலர் காலிஃபிளவர். நான் பார்த்துட்டேன் அந்த ப்ளூ காலிஃபிளவர. நாம தேடிட்டு வந்த ப்ளூ காலிஃபிளவர் இங்கதான் இருக்கு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம், காம்படிஷனுக்கு நமக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. ஏய் நில்லுங்கடா. ஏய், இத சரி பண்ணி அந்த சூரஜ் கொண்டு போய் கொடுத்துரு. இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஓகே சார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இனிமே நான் உங்களை இங்க பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தேன்னு வையே, எல்லாத்தையும் தவறு தோச்சிருவேன். சரி சரி, நாங்க வேற எங்கேயாவது போய் பறிச்சுக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு தான் சொந்தம். சாப்பிட்டா இருக்கு ஜாங்கிரி. வெளிய போங்கடா சோம்பேறி. நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போனா என் ஃப்ரெண்டு எப்படி ஜெயிப்பா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்களை விடாதீங்க. காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டு தான் ஜெயிக்கணும். இல்லங்க, நீங்க கிளாஸ கட் அடிச்சிட்டீங்க விளையாடுறீங்கன்னு உங்க அம்மா கிட்ட நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். போங்க இங்க இருந்து. ஐயோ வேண்டாம், நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. வாங்க, அவனை பிடிக்கலாம். சீக்கிரம் வாங்க. ஐயோ என்ன விட்டுருங்க, நான் போகணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சோம் தெரியுமா? நாங்க அதை யாருக்கும் கொடுக்கவே மாட்டோம். சீக்கிரம் வாங்க, காம்படிஷனுக்கு போகணும். லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம போட்டியாளர் யார் தெரியுமா? மும்பைல இருந்து வந்திருக்கிற ஃபேமஸ் செஃப் மிஸ்டர் சூரஜ் மகேந்திர சிங். அவரோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, பிரெட்ல இருந்து ஜாம மாத்திட்டு அத சாதாரண பிரெட்டா மாத்திருவாரு. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் கான்பூர்ல இருந்து மிஸ்டர் ஓனா கண்ணா சிங். இவரு பச்சை பாவக்கா ஜூஸ மஞ்சள் நிறத்துல மாத்திருவாரு. வெரைட்டியா கலர்களை மாத்துறதுக்கு இவரால மட்டும்தான் முடியும். குதிரேந்திர சிங் பாட்டியா குடிசால இருந்து வந்திருக்காரு. கழுதப்பூர்ல இருந்து வந்திருக்கிறது கழுதேந்திரன் மகாராஜ். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் செய்யறது சூடாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். ஆனா சாப்பாடு போடுறது சாப்பிடுறவங்க கையில மட்டும்தான். அதுக்கு காரணம் இவர் ஒரு கழுத. இன்னையோட கடைசி கண்டஸ்டன்ட் எங்க போயிட்டாரு? வந்துட்டோம் சார். Time. Your Your time time start start now. ஆமா, இவங்க எல்லாம் என்ன காட்டுறாங்க? இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் சண்டை போட சொல்லல, நீங்க குக்கிங் தான் இங்க பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? அதோ இருக்கு என்னோட ப்ளூ கலர் காலிஃபிளவர். அவங்க கிட்ட புடுங்குங்க. புடிச்சுக்கோ. இவங்களுக்கு எப்படியாவது நம்ம தடுத்தே ஆகணும். பாருங்க, நான் எதுவுமே செய்யல பாத்தீங்களா? நம்ம ஜோர்தார காப்பாத்தியே ஆகணும். வாங்க. என்ன காசு வேணுமா? இந்தா புடிச்சுக்கோ. அம்மா என்னை அடிச்சிட்டான்.
நான் இங்க இருக்கேன். எனக்கு வலிக்குது. ஐயோ இந்த கால் ரொம்ப வலிக்குதே. இந்த காலை கொஞ்சம் பிடிச்சு விடுறியா? இந்த வாங்கிக்கோ. நீ பண்ற சமையல் ரொம்ப மோசமா இருக்குன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் ஓரமா போய் இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. சண்டைக்கு நடுவுல பண்ணதால இந்த டிஷ்ஷோட பேரு டிஷ்யூம்னு வச்சுக்கோ.